ஹலோ வீவர்ஸ், பொதுவாகவே ஒவ்வொரு வருடமானது ஆரம்பிக்கும் போது இந்த வருடம் முழுவதுமே நமக்கு செல்வ செழிப்பாக இருக்கணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், குறிப்பாக ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோங்க. அப்படிப்பட்ட நம்முடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வகையில தான் இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட 3 பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்து வீடுகளில் வைக்க போகின்றோம். இந்த 3 பொருட்களின் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை வீட்டிற்குள்ள வாங்கிட்டு வருவதன் மூலமாக மகாலட்சுமியுடைய ஆசி கிடைக்கும். அந்த கடவுளுடைய வருகையானது நம்முடைய வீட்டில் இருக்குங்க. கடவுள் பொதுவாகவே ஒரு வீட்டில் இருந்து விட்டாலேயே அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா மங்களமும் சுபிச்சமும் பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. இதன் மூலமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியுங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த வருடத்துடைய முதல் நாளன்று வாங்கக்கூடிய அந்த 3 பொருட்களானது என்னென்ன, அந்த 3 பொருட்களை எந்த நேரத்தில் நம்ம எப்போது பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. 1/1/2024 திங்கட்கிழமை அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2024ஆம் வருடத்துடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே நமக்கு காலையில் எழுந்த உடனேயே நல்ல விஷயங்களை செய்துட்டு வருவதன் மூலமாக அன்றைய நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2024ஆவது வருடத்துடைய முதல் நாள் அன்று சில சுபமான விஷயங்களை நம்ம செய்துட்டு வருவதன் மூலமாக அந்த வருடம் முழுவதுமே நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சுபமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட்களில் ஒரு குறிப்பிட்ட 3 பொருட்களை நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த 3 பொருட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எளிமையான பொருட்கள் தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துளசி, ஏலக்காய், அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த 3 பொருட்கள் தான். இந்த 3 பொருட்களும் ரொம்பவே எளிதாகவே நமக்கு வெளியிடங்களில் கிடைக்கும். இந்த 3 பொருட்களுமே ஆல்ரெடி உங்களுடைய வீடுகளில் இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கடைகளில் இருந்து, அதாவது உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இருந்து நீங்கள் இந்த 3 பொருட்களையும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே கொண்டுட்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பொருட்களை கொண்டுட்டு வருவதன் மூலமாக தெய்வத்துடைய அருளாசியானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கணுங்க. அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் காலையிலேயே எழுந்து, அதாவது நீங்கள் எப்போதுமே லேட்டாக எழுந்துப்பவர்களாக இருந்தாலுமே இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து நீங்கள் வெளி இடங்களில் ஒரு சில விஷயங்களை செய்யணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாசலுக்கு கோலம் போட வேண்டுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோங்க, நாங்கள் எப்படிங்க கோலம் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. சும்மா உங்கள் வீட்டு வாசப்படி இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சரிசி மாவுனால ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கோலத்தை கூட நீங்கள் போடலாம், தவறு எதுவும் கிடையாதுங்க. அப்படி கோலம் போடுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் தண்ணீரை தான் தெளிக்கணும். அதாவது தண்ணீரில் லைட்டாக மஞ்சளை கலந்துட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா தெளித்துட்டு அதன் பிறகு நீங்கள் கோலம் போடுவது ரொம்பவே சுபிச்சமானதுங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டு நிலவாசப்படி இருக்கு இல்லையா, அந்த நிலவாசப்படியுடைய இருபுறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு அன்று நீங்கள் மாப் போடுவீங்க இல்லையா, அதாவது முதல் நாளே பார்த்தீங்கன்னா மாப் போட்டு வீட்டை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த நாளில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாப் போடும்போது அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மஞ்சளை கலந்துட்டு அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் மாப் போட்டு வீட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்படி செய்துட்டு வருவதால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கண் திருஷ்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கிவிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த கடவுளை நம்ம நல்ல மனதோடு வீட்டிற்குள்ளே அழைக்கணுங்க. ஸோ அதற்காக தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு
செஞ்சுடுங்க. செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அன்றைய நாள் திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய 4:30 மணியில் இருந்து 6 மணி, அதாவது அதிகாலைங்க 6 மணி வரையிலான இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு சென்று உப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கொஞ்சமாக, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துளசி இலைகள், ஒரு சிலர் வீடுகள்லேயே துளசி இலைகள் வச்சுருப்பீங்க, இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த 3 பொருட்களையும் அப்படியே எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இருந்து நீங்கள் உள்ளே வரீங்க இல்லையா, அதாவது உங்கள் வீட்டிற்குள்ளே வரீங்க இல்லையா, அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் லக்ஷ்மியே போற்றி, அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீம், இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டே அந்த பொருட்கள் அனைத்தையும் உங்களுடைய கைகளில் வைத்து கொண்டு பூஜை அறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வேண்டுங்க. பூஜை அறை வரைக்கும் வரும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மட்டும் இடைவிடாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டே இருங்க. அன்றைய தினத்தில் இந்த ஸ்ரீம் மந்திரத்தை எவ்வளவு உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா பலனானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அதே போல் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடும். ஸோ இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இருந்து பூஜை அறைக்கு அந்த பொருட்களை கொண்டுட்டு வரணும். இதன் மூலமாக என்ன விஷயம்னா, நம்முடைய வீட்டிற்கு அந்த தெய்வத்தை நாம் அழைத்துட்டு வரோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் வாங்க, இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசனும் இதுதாங்க. அப்புறம் என்னங்க, கடவுளே உங்கள் வீட்டிற்கு வந்துட்டாங்க, அதன் பிறகு எல்லாமே சுபிச்சமாக நல்லபடியாக தாங்க நடக்கக்கூடும். இந்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை அறையில் அப்படியே வச்சுடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் போல் காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து மனதார கடவுள்களை வழிபாடு செய்து கொண்டு இந்த இனிய வருடத்தை நீங்கள் தொடங்கலாங்க. அதனை தொடர்ந்து மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு சில பொருட்களை வாங்கலாங்க. நாளை தினத்தில் மகாலட்சுமிக்கு உரிய மல்லிகைப்பூ, அதாவது வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த மல்லிகை பூவை பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வாங்கிட்டு வரலாங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாகவே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சமைப்பீங்க, மல்லிகைப்பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டெல்லாம், அதாவது பூஜை அறையை பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணுவீங்க. இதெல்லாமே யூஸ்வலான விஷயந்தான். இருந்தாலுமே இந்த நாட்களில் கட்டாயமாக பூக்களை வாங்கிட்டு வந்து இது போன்று அலங்காரம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறப்பான பலன்களானது கிடைக்க கொடுங்க. அதே போல் தாங்க, நீங்கள் ஸ்வீட் செய்ய முடியலன்னா கூட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் சர்க்கரையை கொட்டி நிரப்பி வச்சுடுங்க. இதுவே போதுமானது தான். பிறகு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் அந்த பொருட்கள் அனைத்தையும் வச்சுருந்தோம் இல்லையா, மீண்டும் ஒரு முறை அந்த கடவுளை மனதார வழிபாடு செய்து கொண்டு லக்ஷ்மி தாயை பார்த்தீங்கன்னா மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து இடைவிடாமல் உச்சரித்து கொண்டே இருங்க. நிச்சயமாக இனி வரப்போகின்ற அடுத்த ஒரு வருடம், அதாவது 365 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய கொடுங்க. ஸோ கட்டாயமாக இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்துடுங்க. துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு நீங்கள் துளசி இலைகளை சாற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம். அதே போல் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு 4-5 துளசி இலைகளை பறித்து தண்ணீரில் போட்டுட்டு அந்த தீர்த்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த தீர்த்த தண்ணீரை பருகி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாங்க. அதே போல் கல்லுப்பை பார்த்தீங்கன்னா அதன் பிறகு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். சைவ உணவுகளுக்கு மட்டும் அந்த கல்லுப்பை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வாங்க. ஏலக்காய் இருக்கு இல்லைங்க, அந்த ஏலக்காவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் அந்த ஏலக்காவையும் சேர்த்து வச்சுடுங்க. பிறகு அந்த மீதம் இருக்கக்கூடிய ஏலக்காய் இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் ஏலக்காவை பார்த்தீங்கன்னா இது போன்ற பூஜைக்கு பயன்படுத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஏலக்காவை எடுத்துகிட்டு அதை நீங்கள் பொடி செஞ்சுக்கோங்க. இல்லைனா ஏலக்காய் பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பேக்கெட்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அந்த ஏலக்காய் பொடியை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இருந்து அந்த பொடியை, ஏலக்காய் பொடியை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊதி விட வேண்டும். இந்த ஏலக்காய் பொடி பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா சிதறி கிடக்குங்க. நீங்கள் அப்போது கூட்ட வேண்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். அதாவது செவ்வாய்க்கிழமை க்ளீன் பண்ணால் போதும். ஸோ திங்கக்கிழமை இது போன்று ஏலக்காய் பொடியை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா தூவி விட்டுருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுப்பதோடு பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்கக்கூடும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஏலக்காவை பொடி செஞ்சுக்கோங்க. இல்லைனா ஏலக்காய் பொடின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா நிலவாசப்படியில் நின்று கொண்டு வீட்டிற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகும்படி நீங்கள் அந்த ஏலக்காய் பொடியை பார்த்தீங்கன்னா தூவணுங்க.
தூவிட்டு இப்படி வழிபாடு செய்து கொண்டீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பானது ஏற்படும். தற்போது உங்களுடைய தொழிலில் ஏதாவது முடக்க நிலைகள் இருந்தாலும் அந்த முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாகி தொழிலில் மாற்றமும் வெற்றியும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அதே தாங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு நீங்களும் பலனை பெற்றுக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.